இன்றைக்கி காரைக்குடி ஸ்டைலில் காய்கறிகள்லாம் போட்டு மண்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அரிசி களைஞ்ச தண்ணி வேணும். அது நான் இப்போ ஒரு 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸில் இருக்கிற புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 வரமிளகா, 7-8 பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் 5 பச்சை மிளகா, 2 தக்காளி. நம்மளுக்கு பச்சை மிளகா, வரமிளகா தான் அதில் காரம். ஸோ வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு நான் இப்போ 4 வகையான காய்கறிகள் எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் இப்போ ஒரு வாழைக்காயும், ஒரு 3-4 வெண்டைக்காய், 2 கத்திரிக்காய், 2 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்கணும். ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் வந்து ஆப்ஷன் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தாலும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் என்ன காய் விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் இதில் போட்டு செய்யலாம்.